உங்கள் தோட்டத்தில் நீங்கள் வெங்காயம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? கண்டிப்பாக இந்த ஒரு தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. இது வந்து 9 நாள் வளர்ந்த வெங்காய செடிகள் இது எல்லாமே. நான் வந்து 6 தொட்டியில் வெங்காயத்தை நடவு பண்ணேன். அதில் 3 இது நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரீனியாக வளர்ந்துருச்சு. அடுத்து இருக்கிற 3 இது ரொம்ப ஸ்லோவாக இப்போ தான் முளைக்கவே ஆரம்பிச்சிட்ருக்கு. அது காரணம் நான் வந்து இந்த பள்ளத்தில் ஊனிட்டேன். வெங்காயத்தை நடவு பண்ணிவிட்டு மேலே அதிகமாக மண்ணை போட்டுட்டேன். ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. வெங்காயம் வளர்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டில் காஞ்ச வெங்காயம் இருக்கும்ல, சின்ன சின்ன வெங்காயம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில் வந்து விதை வெங்காயம்னு விற்கும், அதை வாங்கிக்கலாம். இல்லை வெங்காயத்துக்குன்னு சீட்ஸ் இருக்கும்ல, அதை வாங்கிக்கலாம். நம்ம எதனாலும் வாங்கி சீட்ஸ் மூலமாகவோ இல்லை வெங்காயம் மூலமாகவோ நம்ம வெங்காய செடி ஈஸியாக வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி நடவு பண்ணிவிட்டு தண்ணி வந்து ரெகுலராக மார்னிங் ஒன்ஸ் ஈவினிங் ஒன்ஸ் காய விடாமல் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். வெங்காயத்துக்கு வெயிலும் வந்து 6 மணி நேரம் தேவை வெங்காய செடிக்கு. நல்ல சன்லைட்டும் நல்ல வாட்டரிங்கும் இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக கரெக்டான டயத்துக்கு வளர்ந்து வந்துடும். இதோ இந்த மாதிரி இது வந்து 3 days growth. இது என்னுடைய செடி வந்து 3 days growth. அடுத்து பாருங்கள், இது 5th day growth. அதுக்கப்புறம் 9th day growth உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம மார்க்கெட்டில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக விற்கிது. அது வந்து நம்ம வீட்டிலையே நம்ம இந்த மாதிரி ஈஸியாக வளர்த்து ஹார்வெஸ்ட் பண்ணால் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, நம்மளுக்கு சீப்பாகவும் கிடைக்குது. இது வளர்ந்தோடனே நான் வந்து ஹார்வெஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஹாப்பி கார்டனிங்.